إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا واعبد ربك حتى يأتيك اليقين
எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வரலாறை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாவட்டுமானாக. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ரமலானுடைய மாதத்தில் ரமலானுடைய நோன்பை முடித்துவிட்டு நாம் எல்லாம் ஷவ்வாலுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் எந்த நோன்பை நமக்கு கடமையாக்கினானோ அந்த நோன்பை முழுமையாக நிறைவேற்றிவிட்டோம். அந்த நோன்பின் மூலமாக நாம் எதை கற்றுக்கொண்டோம், அதிலிருந்து நமக்கு என்ன படிப்பினைகள் கிடைத்தன, இதையெல்லாம் ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமலானுடைய மாதம் வந்தது, அதில் நோன்பு நோற்றோம், தொழுதோம், குர்ஆன் ஓதினோம். ரமலான் மாதம் வந்து முடிந்துவிட்டு சென்று விட்டது. ஆனால் அதற்கு பிறகு நாம் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிவிட்டது. இந்த ஒரு வாரத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ரமலானில் எப்படி இருந்தது, ரமலானுக்கு பின் எப்படி இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நிச்சயமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கடமையான ஒரு செயலாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரமும் சஹாபாக்களுக்கு அதிகமான அறிவுரைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு செயல்கள் நீங்கள் செய்தாலும் அதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருங்கள். தொடர்ந்து செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், அதை அவன் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எதை கற்றுக்கொண்டோம்? இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு என்ன பயிற்சி கொடுத்தது? இந்த ரமலானுடைய மாதம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தது? சிந்தித்து பார்த்தோமே என்றால் இந்த ரமலானுடைய மாதத்தில் முக்கியமாக எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினானோ அந்த நோக்கம் நம்மிடத்தில் இருக்கின்றதா? இறையச்சம் நம்மிடத்தில் வந்து விட்டதா? இறை நம்பிக்கையாளருக்கு இறையச்சம் வந்துவிட்டால் உண்மையாக அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அதையெல்லாம் நாம் பார்க்கும்போது உண்மையாகவே இறை நம்பிக்கையாளர்கள் இறையச்சம் வந்துவிட்டாலே அவர்களிடமிருந்து உலக ஆசை குறைந்துவிடும். உலக ஆசை குறைந்து விட்டது என்றால் அவர்கள் மறுமை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மறுமையை சிந்திப்பார்கள். மறுமையில் நமக்கு அல்லாஹ் என்னென்ன நன்மைகளை வைத்திருக்கின்றான், அதற்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றன. ரமலான் மாதத்தில் நாம் அமல்கள் செய்தோம், அதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் நாளை மறுமை நாளில் அதிகமாக நன்மைகளை கூலி கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ரமலானுக்கு பிறகு கூட நம்முடைய அமல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள். அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பார்கள். மனிதனுடைய அஸ்திவாரமே, ஒரு முஃமினுடைய அஸ்திவாரமே இறையச்சம் தான். அந்த இறையச்சம் உண்மையாக நம்மிடம் வந்துவிட்டாலே நாமெல்லாம் அல்லாஹ்விற்கு அதிகமாக பயந்து நம்முடைய அமல்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்போம். இறையச்சம் என்பது முதன்மையான நோக்கமாக இருக்கின்றது. பாவத்திலிருந்து தன்னை தடுத்து கொள்ளக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கின்றது. முழுமையாக இறைவனுக்கு அடிபணியக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தக்வா இறையச்சம் மனிதனுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. ஆனால் அந்த இறையச்சம் நம்மிடத்தில் இருக்கின்றதா? அந்த இறையச்சம் என்ன என்பதை நாம் உண்மையாக நாம் புரிந்து கொண்டோமா? அந்த இறையச்சம் என்பதை எப்படி நாம் விலகி கொண்டிருக்கின்றோம்?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சம் என்பதை உள்ளத்தில் கை வைத்துவிட்டு ஹாஹுனா ஹுனா ஹுனா என்று சொன்னார்கள். இறையச்சம் என்பது இங்கே உள்ளது, மனதிலிருந்து வரக்கூடியது என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். உண்மையாகவே இறையச்சவாதிகளாக நாம் ஆகிவிட்டோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, 2 நபி தோழர்கள் இது சம்பந்தமாக அவர்கள் உரையாடலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இறையச்சம் என்றால் என்ன? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறையச்சம் என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அதை பற்றி அறிஞராக இருந்த உபை பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வருகின்றார்கள். உபை பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ரொம்ப காலமாகவே இறையச்சம் எப்படி நம்மிடத்தில் இருக்க வேண்டும், இறையச்சம் என்றால் என்ன, அதனுடைய உண்மையான விளக்கம் என்றால் என்ன என்பதை கேட்கின்றார்கள். உபை பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கின்றார்கள், உபையே, தக்வா என்றால் என்ன? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பல இடங்களில் சொல்லிவிட்டான். தக்வா, இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள், தக்வா தக்வா என்று சொல்லியிருக்கின்றானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது நமக்கு தக்வாவை பற்றி அதிகமாக சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அந்த தக்வா என்றால் என்ன என்பதை விளக்கம் கேட்கின்றார்கள். அதற்கு உபை பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உமரே, அமீருல் முஃமினீன் உமரே, நீங்கள் முட்கள் நிறைந்த பாதையில் நடந்திருக்கின்றீர்களா? நீங்கள் பாதையில் அதிகமாக முட்கள் இருக்கின்றன, கற்கள் இருக்கின்றன, அந்த பாதையில் நீங்கள் நடந்தது உண்டா என்று கேட்கின்றார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் அளிக்கின்றார்கள், ஆம், நடந்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். அதற்கு எப்படி நடப்பீர்கள் என்று உபை ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள். அந்த முள் நிறைந்த முட்கள் நிறைந்த அந்த பாதையில் எப்படி நடப்பீர்கள், எப்படி நடந்து செல்வீர்கள் என்று கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எனது ஆடைகளை எல்லாம் தூக்கி கொண்டு எந்த இடத்தில் முள் இல்லையோ அந்த இடத்தில் என்னுடைய பாதங்களை வைத்து எச்சரிக்கையாக நடப்பேன். எந்த இடத்தில் முற்கள் இல்லையோ என்னுடைய ஆடையை தூக்கி கொண்டு, எங்கே அந்த முற்கள் என்னுடைய ஆடையில் பட்டு ஆடை கிழிந்து விடுவோமோ என்ற பயத்தில், அந்த முற்கள் என்னை குத்தி விடுமோ என்ற பயத்தில் என்னுடைய பாதங்களை ஜாக்கிரதையாக கவனமாக எடுத்து வைப்பேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். அதற்கு உபை ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அதுதான் தக்வா, அதுதான் தக்வா என்று சொல்லுகின்றார்கள். அதுதான் தக்வா. எப்படி நீங்கள் கவனமாக நடக்கின்றீர்கள், முற்கள் அதாவது முட்கள் நிறைந்த அந்த பாதையில் முட்கள் உம்மிடத்தில் குத்தக்கூடாது என்று நடக்கின்றீர்களே, எச்சரிக்கையாக இருக்கின்றீர்களே, அதுதான் தக்வா என்று சொல்கின்றார்கள். விளக்கமாக சொல்கின்றார்கள், இந்த உலகத்தில் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நேரமும் நாம் எப்பொழுது செய்யக்கூடிய காரியம், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அல்லாஹ்விற்கு பிடிக்குமா பிடிக்காதா, இதில் அல்லாஹ்வின் பொருத்தம் இருக்கிறதா இல்லையா, அல்லாஹ்வின் கோபம் இருக்கிறதா இல்லையா, இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எச்சரிக்கையுடன் செய்வதே தக்வா என்று சொல்கின்றார்கள். மனிதன் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அல்லாஹ்விற்கு பயந்து செய்கின்றானே, அல்லாஹ் இதை விரும்புவானா விரும்ப மாட்டானா என்று கவனத்துடன் செய்கின்றானே, இதுதான் இறையச்சம். நாம் இன்று உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம் கண் முன்னாடி எவ்வளவோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதெல்லாம் ஹலால் என்ன ஹராம் என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த செயல்கள் செய்தால் அல்லாஹ் விரும்புவானா விரும்ப மாட்டானா என்று ஒரு கவனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. இந்த நேரத்தில் ஒரு மனிதன் இது அல்லாஹ் விரும்புவானா விரும்ப மாட்டானா என்ற பயம் உள்ளத்தில் வைத்துக் கொண்டு செய்கின்றானே, இதுதான் இறையச்சம். நாம் சாப்பிடக்கூடிய உணவு குலூமின் தையிபாத்தி மா ரஸக்னாகும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே. சுத்தமான உணவுகளை எதை ஹலாலாக்கினான் அந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொன்னானே. நாம் செய்யக்கூடிய வியாபாரத்தில்,
நாம் வாங்கக்கூடிய அந்த சம்பளத்தில், நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த ரிஸ்கில் உண்மையாக சுத்தம் இருக்கின்றதா என்ற பயம் இருக்கின்றதே, அதுதான் இறையச்சம். அதுதான் இறையச்சம். அந்த இறையச்சத்தை நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் கற்றுக்கொண்டோம். அந்த இறையச்சத்தை நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் பயிற்சியாக எடுத்துக்கொண்டோம். எப்படி எடுத்துக்கொண்டோம்? அல்லாஹ்விற்காக நோன்பு வைத்தோமே, அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றான். நாம் நினைத்திருந்தால் நாம் மக்களுக்கு முன்பு நோன்பு வைத்தவர்களாக இருந்து கொண்டு மக்களுக்கு தெரியாமல் தண்ணீரை குடித்து விட்டோ அல்லது ஏதாவது ஒன்றை சாப்பிட்டு விட்டோ நாம் மக்களை ஏமாற்றி விடலாம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் இறையச்சம் இருந்ததல்லவா, அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். அந்த இறையச்சம் நம்மிடத்தில் இருந்ததல்லவா, நாம் யாருக்காக நோன்பு நோற்றோம்? அல்லாஹ் ஒருவனுக்காக நோன்பு நோற்றோமே, அதை அவன் பார்த்து கொண்டு இருக்கின்றானே என்ற ஒரு பயம் இருந்தது. அந்த இறையச்சம் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த பயிற்சி அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். அந்த இறையச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில் வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், நமக்கு மரணம் வரும் வரை நாம் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு இறையச்சவாதிகளாக நாம் இருக்க வேண்டும். அந்த இறையச்சத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கு அறிவுரைகளாக சொன்னார்கள். அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஒவ்வொரு சட்ட திட்டங்களை சொல்லும் போதும், ஒவ்வொரு அமல்களை பற்றி சொல்லும் போதும் அல்லாஹ்வை பயந்து கொண்டு செய்யுங்கள், அல்லாஹ்வை இறையச்சத்துடன், அல்லாஹ்வை பயந்து அவன் மீது இறையச்சம் வைத்து அந்த அமல்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்தான். ஆக கண்ணியத்துடைய அல்லாஹ்வினடியார்களே, இந்த இறையச்சம் நம்முடைய உள்ளத்தில் இறுதி வரை நமக்கு இருக்க வேண்டும். இறையச்சம் இருந்தது என்றால் நம்முடைய அமல்கள், அடுத்தடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹால் ஏற்றுக்கொள்ளப்படும். அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற பயம் நம்முடைய உள்ளத்தில் வரும். ஒரு முறை அலி ரலியல்லாஹு அவர்களிடம் தக்வா என்றால் என்ன என்று கேட்கின்றார்கள் சில மனிதர்கள். அதற்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் சுருக்கமாக விடையளித்தார்கள். சுருக்கமாக சொன்னார்கள், அல்லாஹ்வை அஞ்சுவது, திருக்குர்ஆன் வழியில் நடப்பது. ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வை எனி டைம், எந்நேரமும் பயந்து வாழ்கின்றானே, அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கின்றானே, அது திருக்குர்ஆன் எதை நமக்கு காட்டி கொடுத்ததோ, எந்த வழியில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லி கொடுத்ததோ அந்த வழியில் நாம் இருப்பதை கொண்டு திருப்தி அடைவது. நமக்கு அல்லாஹ் எதை கொடுத்திருக்கின்றானோ, அல்லாஹ் நமக்கு எதை நியாமத்தாக வழங்கி இருக்கின்றானோ, இது போதும் என்ற ஒரு மனம், அந்த மனத்தோடு திருப்தி அடைந்து அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வது, மரணத்தை எதிர்நோக்கி தயாராக இருப்பது என்பதை அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இந்த 4 விஷயத்தை சொன்னார்கள். நாம் வாழும்போது அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும். நம் உலகத்தில் வந்திருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய இறையச்சத்துடன் வாழ வேண்டும். இரண்டாவதாக திருக்குர்ஆன் நமக்கு எதை காட்டி கொடுத்ததோ அந்த வழியில் நாம் செல்ல வேண்டும். மூன்றாவதாக நமக்கு அல்லாஹ் எதை கொடுத்திருக்கின்றானோ அதில் போட்டி, பொறாமை எதுவுமே நாம் பெருமை அடிக்காமல் அதை வைத்து கொண்டு திருப்தியாக நாம் வாழ வேண்டும். மன திருப்தியோடு அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். நான்காவதாக நமக்கு ஒரு நாள் மரணம் வந்தே தீரும். நாம் மரணத்தை நோக்கி தயாராக இருக்க வேண்டும். இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, உலகமே அழியக்கூடியது தான். குல்லுமன் அலைஹா ஃபான், இந்த உலகமே அழியக்கூடியது தான். இந்த உலகத்திற்காக நாம் வாழக்கூடாது, மறுமைக்காக நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்திற்கும் மறுமைக்கும் நடுவில் இருக்கக்கூடியது நம்முடைய மரணம். இந்த மரணத்திற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய மரணத்திற்கு பிறகு நிரந்தரமான ஒரு உலகத்தை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்ற ஒரு எண்ணத்துடன் ஒரு மனிதன் வாழுகின்றான் என்றால் அதுதான் உண்மையான தக்வா என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். ஆக இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இறையச்சத்துடன் நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஒரு பக்கம் இஹ்லாஸ் இருக்கின்றது என்றால் அந்த இஹ்லாஸுக்கு அஸ்திவாரமே இறையச்சம் தான். அதனால் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவில் ஆரம்ப வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை, இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்லிவிட்டு இது யாருக்கு நேர்வழி காட்டக்கூடியது தெரியுமா? ஹுதல் லில் முத்தகீன், ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆன் இறையச்சவாதிகளுக்கு நேர்வழி காட்டும். இந்த குர்ஆன் உண்மையாக பயத்துடன் வாழுகின்றார்களே, உண்மையாக தக்வாவுடன் வாழுகின்றார்களே
அவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் உலகத்தில் வாழும் பொழுது இறையச்சத்துடன் அந்த இறை அச்சம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறையாக காட்டி கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். அடுத்ததாக இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு இன்னொரு விஷயத்தை நாம் அதிகமாக கற்றுக் கொடுத்தது. என்ன கற்றுக் கொடுத்தது என்றால், இபாதத் எப்படி செய்ய வேண்டும், இபாதத் அல்லாஹ்விற்கு எப்படி அடிபணிய வேண்டும், நம்மளை எப்படி அல்லாஹ்விற்காக சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அல்லாஹ்விற்காக எப்படியெல்லாம் இபாதத் செய்தோம், அல்லாஹ்விற்காக எப்படியெல்லாம் வணங்கினோம், அதை யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நாம் அல்லாஹ்விற்காக வெறும் வார்த்தைகளால் இபாதத் செய்யவில்லை, உடலால் இபாதத் செய்தோம், பொருளாதாரத்தால் இபாதத் செய்தோம், நாவினால் இபாதத் செய்தோம், நம்முடைய உறுப்புகளும் இபாதத் செய்தன. அந்த இபாதத் எப்படியெல்லாம் செய்தோம், நேரத்தில் கவனமாக எந்த நேரத்தில் இபாதத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொன்னானோ அந்த நேரத்தில் நாம் இபாதத்தை நல்ல முறையில் செய்து காட்டினோம். அந்த இபாதத் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு பயிற்சி கொடுத்தது. யோசித்து பாருங்கள், இந்த ரமலானுடைய மாதத்தில் ஃபஜர் தொழுகையிலும் இஷா தொழுகையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இந்த நேரத்தில் இந்த 2 தொழுகையை மக்கள் கவனக்குறைவாக எடுத்துக்கொள்வார்கள், இந்த 2 தொழுகையில் அலட்சியமாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த 2 தொழுகையில் பள்ளிவாசல் நிரம்பியது. இந்த 2 வக்து தொழுகையில் நாம் பார்க்கலாம், பள்ளிவாசல் நிரம்பின. ஃபஜர் தொழுகையில் பார்க்கும்போது சஹர் முடிந்த உடனே மக்கள் பாங்கு சொன்ன உடனே பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள். பள்ளிவாசலுக்கு வந்து சுன்ன தொழுது விட்டு கடமையான தொழுகை நிறைவேற்றினார்கள். அதே போல இரவு தொழுகை தொழுக வேண்டும் என்பதற்காக இஷா தொழுகைக்கு என்ன செய்தார்கள், சரியான நேரத்தில் வந்தார்கள். அதே போல மற்ற வக்தா தொழுகைகளை சரியான நேரத்தில் இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த அடிப்படையில் நேரம் குறிப்பிட்ட நேரத்தில் தொழுவதற்காக கடமையான தொழுகை தொழுவதற்காக வந்தார்கள். ஆனால் ரமலானுக்கு பிறகு எப்படி இருக்கின்றோம், ரமலான் முடிந்தது, பள்ளிவாசல் காலியாகிவிட்டன, பள்ளிவாசல் யாரும் இல்லை. உண்மையான முஃமின்கள், உண்மையான இறையச்சவாதிகள் ரமலானில் எப்படி இருந்தார்களோ அதே போல ரமலானுக்கு பிறகும் அந்த தொழுகையை சரியான நேரத்தில் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஃபஜர் தொழுகைக்கு சஃப்கள் காலியாக இருக்கின்றன, இஷா தொழுகையில் யாருமே இல்லை. இப்படியும் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு மனிதன் எப்படி இபாதத் செய்ய வேண்டும் என்பதை இந்த ரமலான் நமக்கு கற்றுக் கொடுத்தது. இபாதத் என்றால் என்ன? இபாதத் என்பது நாம் அல்லாஹ்வுடைய அடிமை. அபத என்றால் அப்துல்லா என்றால் இபாதத் என்றால் நம்மளுடைய அடிமைத்தனத்தை நாம் அல்லாஹ்விற்காக வெளிப்படுத்துகின்றோம். நாமெல்லாம் இந்த உலகத்தில் எஜமானாக வாழ்வதற்கு வரவில்லை, நாமெல்லாம் இந்த உலகத்தில் ராஜாவாக இருப்பதற்காக நாம் வரவில்லை, நாமெல்லாம் இந்த உலகத்தில் நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் வந்திருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கின்றானே, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஜின்களாக இருந்தாலும் சரி, அவர்களை படைத்த நோக்கம் என்ன தெரியுமா? என்னை வணங்குவதற்காகத்தான். என் முன்னால் அவர்கள் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும், என் முன்னால் அவர்கள் சரணடைய வேண்டும், என் முன்னால் அவர்கள் அப்படியே அல்லாஹ்விற்காக அடிபணிந்து நடந்து வாழ வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆக இந்த அடிமைத்தனத்தை, இந்த சமர்ப்பிப்பதை நாம் எப்போது வரைக்கும் வைத்திருக்க வேண்டும்? வஅபுத் ரப்பக, உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள். ஹத்தா யஅதியக்கல் யகீன். இங்கே யகீன் என்ற வார்த்தைக்கு மரணம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். யகீன் என்றால் உண்மையானது, உண்மையானது, நிரூபிக்கக்கூடியது. எப்போது மனிதனுடைய வாழ்க்கை இறுதியில் முடியும் என்றால் அவனுக்கு மரணம் வரும் அல்லவா, அப்போது அவனுடைய வாழ்க்கை முடியும். அவனுக்கு யக்கீன், அவன் நம்பிக்கை, அவனுக்கு முன் அந்த மலக்குல் மௌத் அந்த உயிரை எடுக்க வரும் பொழுது அவன் நம்புகின்றானே, அந்த மரணம் வரும் வரை அவன் அல்லாஹை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். ஆக கண்ணியத்துடைய அல்லாஹ்வுடையார்களே, ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்விற்காக நாம் நோன்பு நோற்றோம், கடமையான நோன்பை நோற்றோம். ரமலானுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நோன்பு எந்த நேரத்தில் எந்த நாளில் வைக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த நாட்களில் நாம் நோன்பு நோக்க வேண்டும். அதில் சுன்னத்தான நோன்புகள் இருக்கின்றன. ஃபர்லான நோன்புகள் எப்படி ரமலானுடைய நோன்போம், அதே போல சுன்னத்தான நோன்புகள் இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் 6 நோன்பு வைப்பது சிறந்தது. இந்த 6 நோன்பு வைப்பதினால் என்ன நன்மைகள் இருக்கின்றன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலான் மாதம் நோன்பு நோற்று அதை தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு நோற்றவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவர் போன்றவர் ஆவார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் காலம் முழுவதும் நோன்பு நோற்றால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நோன்பை இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் 6 நாட்கள் நோன்பு நோற்றோம் என்றால் அந்த நன்மை அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கின்றான். சரி, இந்த நோன்பை நாம் தொடர்ச்சியாக வைக்க வேண்டுமா? அது கூட மார்க்கறிஞர்கள் சொல்கின்றார்கள், உங்களால் முடிந்தால் இந்த மாதத்தில் எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். இந்த மாதத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். ஷவ்வாலுடைய மாதத்தில் எந்த நாளில் வேணாலும் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல இந்த மாதத்தில் தொடர்ச்சியாக வைத்தாலும் நன்மை. அப்படி இல்லை என்றால் வாரத்தில் 2 நாட்கள் வைத்தாலும் நமக்கு நன்மை கிடைக்கும். வாரத்தில் 3 வாரம் 2 நாட்கள் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை வைத்தாலும் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதை சில மார்க்கறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார். ஆக அந்த அடிப்படையில் இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது சிறந்ததாக இருக்கின்றது. ஆக அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நோன்புகளை நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு, அதே போல் அரஃபா தினத்தில் வைக்கக்கூடிய நோன்பு, இந்த நோன்பிற்கெல்லாம் தனி சிறப்பு இருக்கின்றது. அந்த நோன்பை நாம் நிச்சயமாக நாம் வைக்க வேண்டும். அதே போல ரமலானுடைய மாதத்தில் நாம் தொழுகையை இரவு நேரத்தில் தொழுதோமே, இரவு தொழுகை, அந்த தொழுகை சாதாரண தொழுகையா? தஹஜ்ஜுத் தொழுகை சாதாரண தொழுகையா? அந்த தஹஜ்ஜுத் தொழுகைக்கு ஒரு தனி சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் இரவில் நின்று அல்லாஹ்வை வணங்கும் பொழுது அல்லாஹ் அவனிடத்தில், என்னுடைய அடியான் என்னிடம் ஏதாவது கேட்பானா, அவன் கேட்கக்கூடியதை நான் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றேன் என்பதை அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் கீழ்வானத்தில் இறங்கி வந்து என்னுடைய அடியான் கேட்கக்கூடிய துவாவை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக இரவு நேரத்தில் எல்லாம் நாம் ரமலான் மாதத்தில் தொழுதோமே, கியாமுல் லைல் கடைசி 10 நாட்களில் 3 மணிக்கு வந்து நாம் தொழுதோமே, இரவெல்லாம் நின்று வணங்கினோமே. ஆக இந்த தொழுகையை மற்ற நாட்களில் நாம் தொழுதோம் என்றால், மற்ற நாட்களில் நாம் இந்த இபாதத்தை நாம் தொடர்ச்சியாக செய்தோம் என்றால் அல்லாஹ் அதை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட சில நாட்களை வணங்கியதற்காக தேர்ந்தெடுக்க கொள்வார்களாம். அப்படி அல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இபாதத் நிரந்தரமாக இருந்தது, தொடர்ச்சியாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஒரு இபாதத் குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் செய்வதல்ல. ஒரு மனிதன் தனக்கான ஒரு இபாதத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். தனக்காக ஒரு இபாதத்தை அவன் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தால் அந்த இபாதத்தை வைத்து அவன் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத் அப்படித்தான் இருந்தது. இரவு தொழுகை அவர்கள் தொடர்ச்சியாக தொழுது கொண்டு வந்தார்கள். அதே போல லுஹாவுடைய தொழுகை இருக்கின்றது. காலையில் தொழுகக்கூடிய லுஹாவுடைய தொழுகையை நபிகள் நாயகம் தொடர்ச்சியாக தொழுது கொண்டு வந்தார்கள். ஆக இப்படி சில அமல்களை ஒரு முஃமின் தொடர்ச்சியாக செய்து கொண்டே வருகின்றான் என்றால், அந்த அமலை அவன் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரும் பொழுது அந்த அமலின் மூலமாக கூட அவன் சொர்க்கத்தில் செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஆக அமல் எப்படி இருக்க வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த ரமலானுடைய மாதமும் நமக்கு கற்றுக் கொடுத்தது. இந்த ரமலானுடைய மாதத்தில் 5 வேளை தொழுகையை சரியான முறையில் ஜமாத்துடன் நாம் தொழுதோம். சுன்னத்தான தொழுகைகளை சரியான முறையில் நாம் தொழுதோம். ஒரு நாளைக்கு 12 ரக்காத் சுன்னத் தொழுகை தொழுதோம் என்றால் அல்லாஹ் நமக்காக சொர்க்கத்தில் வீடு கட்டி தருவானே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி கொடுத்தார்களே, அந்த அடிப்படையில் நாம் சுன்னத்தான தொழுகையை நாம் தொழுது கொண்டிருந்தோம். லுஹா தொழுகையை நாம் தொழுது கொண்டிருந்தோம். இரவில் நின்று நாம் தொழுது கொண்டிருந்தோம். இந்த தொழுகையில் ஏதாவது ஒரு தொழுகையை நாம் என்ன செய்ய, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தொடர்ச்சியாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், நிரந்தரமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நாம் என்ன செய்யலாம், சொர்க்கத்தில் சென்று விடலாம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்தார்கள் என்றால் சஹாபாக்கள் அறிவிப்பார்கள், அதை சுருக்கமாக செய்தாலும் அல்லாஹ்விற்கு விருப்பமாக நாம் செய்ய வேண்டும், அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள், நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆக அந்த அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த ரமலானுடைய மாதம் இன்னொரு
இன்னொரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தது தியாகங்கள். எப்படியெல்லாம் தியாகங்கள் செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்கு எப்படியெல்லாம் நம் தியாகத்தை காட்ட வேண்டும் என்று இந்த ரமலானுடைய மாதம் நம்ம கற்றுக் கொடுத்தது. முக்கியமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நேரத்தை ஒதுக்கினோம் அல்லவா அல்லாஹ்விற்காக, இது மிகப்பெரிய ஒரு தியாகம். மற்ற நாட்களில் கூட நாம் அதிகமான நேரத்தை ஒதுக்க மாட்டோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்விற்காக நேரத்தை ஒதுக்கினோம். இரவில் தூங்குவதை விட்டு அல்லாஹ்விற்காக நின்று வணங்கினோம். நாம் எல்லாம் அல்லாஹ்விற்காக நேரத்தை ஒதுக்கி குர்ஆனை ஓதினோம். இது எல்லாம் தியாகம். வெறும் தியாகம் நேரத்தை ஒதுக்கினது மட்டுமல்ல, சாப்பாட்டை ஒதுக்கி வைத்தோம், பசித்திருந்தோம், அல்லாஹ்விற்காக தாகைத்திருந்தோம், அல்லாஹ்விற்கு நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்தோம் அல்லவா, நாம் சம்பாதித்த பணத்தை அல்லாஹ்விற்காக தியாகம் செய்தோம் அல்லவா. இது மிகப்பெரிய ஒரு செயல், இது ஒரு மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. இந்த தியாகம் எதற்காக நாம் செய்தோம்? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக. குர்ஆனில் குர்பான் என்ற வார்த்தை இருக்கின்றது. குர்பான் என்றால் தியாகம் என்று சொல்வார்கள், கரீப் என்றால் நெருக்கம் என்று சொல்வார்கள். அந்த கரீபில் தகர்ரபா குர்பானன், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்றால் நாம் தியாகம் செய்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும். ஆரம்ப காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு இபாதத் என்னவாக இருந்தது என்றால் தியாகம், குர்பானி கொடுப்பது, தியாகம் செய்வது. நாம் செய்யக்கூடிய ஒரு செயலை, நாம் செய்யக்கூடிய நமக்கு விருப்பமான ஒரு விஷயத்தை அல்லாஹ்விற்காக விட்டு கொடுப்பது இருக்கின்றது. இது மிகப்பெரிய ஒரு தியாகம், இது மிகப்பெரிய ஒரு குர்பானியாக இருக்கின்றது. அதை அல்லாஹ் அதிகமாக நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த ரமலானுடைய மாதத்தில் அதை நாம் கற்றுக்கொண்டோம். ஆக கண்ணியத்துடன் அல்லாஹ்வுடையார்களே, இந்த ரமலானுடைய மாதம் இருக்கின்றது நமக்கு அதிகமாக பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தது, அதிகமான செயல்களை நமக்கு கற்றுக் கொடுத்தது. எப்படி வணங்க வேண்டும், எப்படி இபாதத்தாக இருக்க வேண்டும், எப்படி அல்லாஹ்விற்காக இபாதத் செய்ய வேண்டும், எப்படி நாம் தொழுக வேண்டும் என்பதை இந்த ரமலானுடைய மாதம் நாம் கற்றுக் கொடுத்தது. ஆக ரமலானுக்கு பிறகு கூட இந்த இபாதத்களையும் இந்த தியாகங்களையும் இந்த இறையச்சத்தையும் நாம் அல்லாஹ்விற்காக நாம் வைக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நாம் செய்யக்கூடிய அமல்களை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தர வேண்டும். ஆக அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் அல்லாஹ்விற்காக வாழக்கூடிய வாய்ப்பை தருவானாக. நாம் அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய அமல்களை நிரந்தரமாக செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவானா என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தில் செய்த அமல்களை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் எதையெல்லாம் அல்லாஹ்விற்காக நாம் செய்தோமோ அதையெல்லாம் அல்லாஹ் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் அனைவருக்கும் தர வேண்டும். நாம் ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை அதிகமாக ஓதினோம், அல்லாஹ்விற்காக தியாகங்கள் செய்தோம், அல்லாஹ்விற்காக இபாதத் செய்தோம், நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை நாம் வளர்த்து கொண்டிருந்தோம். இதையெல்லாம் இறுதி வரை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை மூலமாக இது இறுதி வரை இருக்க வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம்தான், நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் தான் அல்லாஹ் அங்கீகரிப்பான். அதை நம்மிடத்தில் தொடர்ச்சியாக செய்வதற்கு ஒரு வாய்ப்பை தருவான். இப்ராஹிம் நபியுடைய சுன்னத் என்னவாக இருந்தது? ஒரு விஷயத்தை செய்தார்கள் என்றால் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வார்? சமர்ப்பிப்பார்கள், துஆ செய்வார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா, அல்லாஹ் எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செய்வார்கள். நாம் ஒவ்வொரு அமல்கள், அது ஃபர்லான தொழுகையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்காக நோன்பு நோற்றாலும் சரி, தான தர்மங்கள் செய்தாலும் சரி, எந்த ஒரு நற்காரியங்கள் செய்தாலும் சரி, நாம் அல்லாஹ்விட அதை செய்ததற்கு பிறகு ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதை நாம் ஒரு சுன்னத்தாக நம்மிடத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு வழிகாட்டி. இது இப்ராஹிம் நபியுடைய ஒரு சுன்னத்தாக இருக்கின்றது. அவர்கள் செய்தார்கள், நாமும் அதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆக கண்ணியத்துடன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் நமக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுத்ததோ
அதையெல்லாம் இந்த ரமலானுக்கு பிறகு நாம் செய்து கொண்டு இருக்க வேண்டும். அதற்கு பிறகு நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து இதை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்று நாம் துஆ செய்ய வேண்டும். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரமலானுடைய மாதத்தில் செய்த அமல்களை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தர வேண்டும். அதே போல இந்த ரமலானுடைய மாதத்தில் உறவோடு வாழ்ந்தோம் அல்லவா, உறவுகளை பேணி வாழ்ந்தோம் அல்லவா, இந்த உறவுகளை பேணி வாழ்வதற்கு எப்படியெல்லாம் ஒரு சகோதரத்துவத்தையும் ஒரு சமத்துவத்தையும் நாம் ஏற்படுத்தி கொண்டோமோ அதே போல ரமலானுக்கு பிறகு கூட அந்த உறவோடு நாம் வாழ வேண்டும், அந்த உறவை பேணி நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் அதை நம்மிடத்தில் அந்த குணத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், அந்த நல்ல குணத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நற்குணங்கள் நம்மிடத்தில் இருந்தது என்றால் அல்லாஹ் அந்த நற்குணத்தின் மூலமாக நமக்கு அதிகமாக நற்கூலியை தரக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீகை தருவானாக. எதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய தௌஃபீகை தருவானாக என்று கூறி என்னுடைய இந்த இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகய் யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வலதிக்ருல்லாஹி அக்பர்.